Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தினுடைய தொடர்ச்சியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள கவரப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம் மஞ்சுளா. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய தொடர்ச்சியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி கவரப்பேட்டை பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 179 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தினூடாக ஏறக்குறைய 15,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக பயணம் செய்து பல கோடி மக்களை நேரிலே சந்தித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு 180வது சட்டமன்ற தொகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியே மக்கள் வெள்ளத்தில் குலுகுகிற விதமாக சாலையினுடைய இரு புறங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருநியம் பலராமனுடைய ஏற்பாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். அவருடைய தலைமையிலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும், பெண்களும், பொதுமக்களும், அதிமுக நிர்வாகிகளும் திரண்டு பூரண கும்ப மரியாதையோடு மலர்களை தூவி உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக கும்மிடிப்பூண்டி மாவட்டத்திற்கு வருகின்ற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி தலைமையில பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பூக்களை தூவி உற்சாகமாக அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்றார்கள். அவருக்கு பூங்கொத்து கொடுத்து மலர்களை தூவி வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக கும்மிடிப்பூண்டிக்கு வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழருக்கு இங்க இருக்கக்கூடிய பாலமுருகன் கோவில் ஆண்டாள் பகுதியில் இருக்கக்கூடிய பாலமுருகன் கோவிலே இருந்து அந்த பூரண கும்ப மரியாதையோடு அர்ச்சகர்கள் நேரிலே வந்து பூரண கும்ப மரியாதையை வழங்கியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மக்களுக்காக பல்வேறு மக்கள் திட்டங்களை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் என்பதை இந்த திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் புரட்சி தமிழரே வளக, எழுச்சி நாயகனே வருக, 2026 முதல்வராக பொதுவேற்கக்கூடிய பொதுச் செயலாளரை வருக என்கிற முழக்கங்களோடு இந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி கவரப்பேட்டையே மக்கள் வெள்ளத்தில் குலுங்கி கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்காக பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஏற்றம் பெறுவதற்காக தாலிக்கு தங்கம் என்கிற மகத்தான திட்டம் வழங்கப்பட்டது. அந்த தாலிக்கு தங்க திட்டத்தின் வாயிலாக பல வீட்டு ஏழை பெண்கள் திருமணத்தின் போது தாலிக்கு தங்கத்தை கொடுத்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள். அதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அந்த திட்டத்தை வழங்கி ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் அவர்களுடைய மாங்கல்யத்திற்கு தாலியை கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கான ஒரு சேவையை செய்தது. அதனை நிறுத்தியது மக்களுக்கு எதிரான தீய சக்தி திமுக அரசு. இன்றைக்கு தாலிக்கு தங்கம் என்கிற இந்த திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் 2026 அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் வழங்கப்படும் என்று ஒவ்வொரு மேடைகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்கள் மத்தியிலே சூழலோடு எழுச்சி உரை ஆற்றி வருகிறார். அதே போன்று மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டம் மகத்தான திட்டம். ஏழை வீட்டு பிள்ளைகள் கணினி அறிவு பெறுவதற்காக மடிக்கணினி வழங்கப்பட்டது. அந்த திட்டத்திற்கு மூடு விழா கண்டது விடியா திமுக அரசு. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மலரும் ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு எப்பொழுது மாணவ மாணவிகளுக்கு வழங்கியது போல மடிக்கணினி வழங்கப்படும் என்கிற அறிவிப்பையும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் எழுச்சி பயணத்திலும் அதிமுக பொதுச் செயலாளர் பேசி வருகிறார். அதே போன்று தமிழகத்திலே 11 மருத்துவ கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய மக்கள் மருத்துவம் பயில, அதாவது 7.5% அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக ஏழை வீட்டு பிள்ளைகள், கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைகள், விவசாயிகளுடைய பிள்ளைகள், நெசவாளர்களுடைய பிள்ளைகள், மீனவர்களுடைய பிள்ளைகள் மருத்துவ கனவை நனவாக்கிய இன்றைக்கு மருத்துவக் கல்வி உயர்கல்வியிலே புரட்சி செய்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியிலே கழகத்தினுடைய கொடியை கையிலே ஏந்தி இரட்டை இலையை தங்கள் 2 விரல்களால் அசைத்தவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்
புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் திரண்டு உற்சாகமான இந்த வரவேற்பு கூட்டத்திற்கு மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிராமங்கள் தோறும் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டது. அந்த அம்மா மினி கிளினிக் மூலமாக ஏழை எளிய மக்கள் தாங்கள் வாழக்கூடிய பகுதியிலே தங்களுடைய உடல் பரிசோதனைகள், உடல் பாதிப்புகள், உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்வு காணுவதற்காக தொடங்கப்பட்டது. அப்படிப்பட்ட மக்கள் நல திட்டமாக இருக்கக்கூடிய அந்த அம்மா மினி கிளினிக்கை மூடியதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மெகா சாதனை என்று மக்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். ஆட்சிக்கு 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சியை அமருகிற பொழுது 2000 மினி கிளினிக்கு பதிலாக 4000 மினி கிளினிக் திறக்கப்படும் என்கிற சூளுரையை அதிமுக பொதுச் செயலாளர் ஒவ்வொரு மேடையிலும் உறுதியளித்து வருகிறார். அதே போன்று இன்றைக்கு அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம், இந்த அம்மா சிமெண்ட் என்பதை வலிமை சிமெண்ட் என்று பெயர் மாற்றி இன்றைக்கு வலிமை இல்லாத ஒரு சிமெண்டே கிடைக்காத ஒரு நிலையிலே வலிமையற்று கிடக்கிறது தமிழகம் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு இந்த நிலையை உருவாக்கி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரவேற்புக்கு மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இல்ல பெண்களும் இளைஞர்களும் ஏராளமானோர் ஒன்று கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இந்த உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியிலே, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதல்வராக இருந்த போது, அதாவது 2011 முதல் 2020-21 வரை அந்த காலகட்டத்திலே சுதந்திர இந்தியாவின் முதல் நீர்த்தேக்க தொட்டியாக கண்ணன் கோட்டை தேர்வாய் இணைத்து புதிய நீர்த்தேக்க தொட்டியை உருவாக்கியதன் மூலம் சென்னை குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பூண்டி, செம்பரம்பாக்கம், அதே போன்று சோழவரம், புழல் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திலே 5வது நீர்த்தேக்கமான தேர்வாய் கண்டிகை கோட்டை நீர்த்தேக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உதயமானது. ஊத்துக்கோட்டை, திருவள்ளூரை இணைக்கக்கூடிய சாலை அவ்வப்போது ஆரணி ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கால் துண்டிப்பு ஏற்படுவதால் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வரக்கூடிய அவல நிலையை மாற்றி மேம்பாலம் அமைப்பதற்காக சமூக நீதி ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் சாலை இணைக்கக்கூடிய புதிய மேம்பாலத்தை அமைத்துக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தேர்வாய் பகுதியில புதிய சிற்காட்சி அமைத்து இதன் மூலமாக 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு மகத்தான இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மக்கள் இயக்கம் தான். கும்மிடிப்பூண்டியில் அம்மா குடிநீர் அமைத்து மலிவு விலையிலே பேருந்து நிலையங்கள் விற்பனை செய்யப்பட்டது. 4.5 ஆண்டுகளாக மூடு விழா நடத்தியதுதான் பொம்மை முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய பெருமை என்று மக்கள் வேதனையோடு தெரிவித்து வருகிறார்கள். ஆந்திர எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய எல்லா ஊரில் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடி அமைத்து அதன் மூலமாக வாகன எடை ஸ்கேன் வதை செய்யப்பட்டு அதிக பாரம் ஏற்றி வரக்கூடிய வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களிலிருந்து வர கஞ்சா போதைப் பொருள் தடுக்கப்பட்டது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளராக கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருநியம் பலராம் அவர்கள் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றப் போகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம்.